கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். खुश हूं कि दोबारा मिलने का एक अवसर मिला। ஏனோக்கை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வர்றோம். हनोक के बारे में हम अभ्यास करते हैं आ रहे हैं। ஏனோக்கு அதிகமான நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்தான். हनोक बहुत सारा समय परमेश्वर को दिया। ஏனோக் என்கிற பெயரிலே கிருபை இருக்குது. और हनोक इस नाम के अंदर ही अनुग्रह है। உங்களுக்குள்ள கிருபை இருக்கும்போது ये आपके अंदर जब अनुग्रह है, நீங்க உங்களையே அன்பளிப்பா கர்த்தருக்கு கொடுக்கணும். आप अपने आप को भेंट के मानित परमेश्वर को सौंपना है। அப்ப அவர் எல்லாத்தையும் உங்க கையில ஒப்பு கொடுத்துருவார். तो वो सभी कुछ आपके हाथ में दे देगा। இன்னைக்கு நம்ம இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கலாம். आज हम और एक चीज को देखेंगे। வாசிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். उत्पत्ति का 5वां अध्याय 21वें वचन को। ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். இங்க நம்ம ஏனோக்குடைய பெயரை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். हनोक के नाम के बारे में आज हम देखेंगे। ஏனோக்குடைய பேருனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, हनोक के नाम का क्या मतलब है? டெடிகேஷன். हनोक का मतलब समर्पण। ஏனோக்குக்கு இன்னும் ரெண்டு மீனிங் இருக்குது. हनोक का और दो मतलब हैं। அதாவது நான் அத முதல் மீனிங் எடுக்கிறது இனாகுரேஷன், और सबसे पहले मैं उसको उद्घाटन करके बोलूंगा। அதுக்கு பிறகு ரெண்டாவது வந்து ட்ரெயின் அப், शिक्षा देना। அப்புறம் மூணாவது தான் டெடிகேஷன். और तीसरा जो है समर्पण है। ஒரு டெடிகேஷன் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி और समर्पण आने से पहले முதல்ல இனாகுரேஷன் இருக்குது, पहले उसका उद्घाटन है, அதுக்கு பிறகு ட்ரைனிங் இருக்குது, उसके बाद उसका अभ्यास है, அதுக்கு பிறகு தான் டெடிகேஷன். उसके बाद ही समर्पण। டெடிகேஷன் என்ன? ये समर्पण क्या है? ஒரு காரியத்தை செய்வதற்காக பிரித்தெடுத்தல், एक काम करने के लिए अपने आप को अलग करना, அதுதான் டெடிகேஷன். वही है समर्पण। நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, बहुत सारे कहते हैं இந்த பிரதர் ரொம்ப டெடிகேட்டடா வேலை பார்ப்பாங்க. ये भाई बहुत ही समर्पण करके काम करते हैं। அந்த டெடிகேஷன் தான் முக்கியம். वो समर्पण बहुत महत्वपूर्ण है। சோ இந்த டெடிகேஷனுக்கு முன்னாடி ये समर्पण के पहले இனாகுரேஷன் இருக்குது, उद्घाटन है, அடுத்து ட்ரைனிங் இருக்குது, और अगला जो है उसका ट्रेनिंग है। இந்த ரெண்டு இல்லாம ये दोनों के बिना டெடிகேஷன்ல போக முடியாது. डेडिकेशन में नहीं जा सकते। பாருங்க, ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். एक उदाहरण में बताना चाहता हूँ। எலியாட்ட கர்த்தர் பேசினார். एलिया के पास परमेश्वर ने बोला, அந்த எலிஷாவை நீ அபிஷேகம் பண்ணணும். उस एलिशा को तो अभिषेक करना है। உடனே இவன் நேரா அங்க போய் तुरंत वो सीधा जाकर எலிஷா மேல தன்னை சால்வையை போட்டுட்டு எடுத்துட்டான். और एलिशा के ऊपर अपने चादर को डालकर निकाल दिया। இது என்னது? ये क्या है? இது இனாகுரேஷன். ये उद्घाटन है। அவன் ஒரு ஊழியத்துக்காக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். उसे परमेश्वर ने एक सेवा के लिए चुना है। அதுக்காக முதல்ல இனாகுரேஷன் நடக்கு. उससे पहले उसका उद्घाटन होता है। அந்த சால்வை அவன் மேல போட்டு எடுத்த உடனே वो चादर को उसके ऊपर डालकर निकालने के बाद இப்போ எலிஷா இனாகுரேட் ஆயிட்டாரு. अब एलिशा का उद्घाटन हो चुका है। ஒரு காரியம் செய்வதற்காக கர்த்தர் அவனை இனாகுரேஷன் பண்ணியாச்சு. और एक काम करने के लिए उसे उद्घाटन कर चुके हैं। இப்போ அடுத்து என்ன நடக்கணும்? और अगला क्या होना है? ட்ரைனிங் நடக்கணும், उसका अभ्यास होना है। பயிற்சி நடக்கணும். उसका अभ्यास होना है। யார் கூட பயிற்சி? किसके साथ? எலிஷா பார்த்தாரு. एलिशा ने देखा, இனிமே நான் எலியா கூட தான் போகணும். अभी मैं एलिया के साथ में ही जाना எலியா है। போற இடத்துலலாம் போக और ஆரம்பிச்சார். एलिया जहाँ जहाँ गए वहाँ पर जाने लगा। அவருக்கு மலை மேல ஏறினா இவரும் மலை மேல वो ஏறுறாரு. पहाड़ में चढ़े तो ये भी चढ़ता। இவர் பள்ளத்தாக்கு போனா இவரும் பள்ளத்தாக்கு ये போறாரு. खाई में गया तो वो भी गया। இவர் ஒரு கிராமத்துக்குள்ள போனா இவரும் போக வேண்டி இருக்கு. अगर वो शहर में गया तो ये भी जाना पड़ता था। எலிஷா எலியா கூடவே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். और एलिशा एलिया के साथ में रहने का एक अनुभव। எதுக்காக கூட இருக்கிறாரு? क्यों साथ में रहता है? அங்க இப்ப பயிற்சி நடந்துகிட்டு இருக்குது. वहाँ पर अभ्यास हो रहा है। முதல்ல இனாகுரேஷன் पहले நடந்து उद्घाटन हो गया उसका। அதுக்கு பிறகு இப்போ என்ன நடக்குது? उसके बाद अब क्या हो रहा இப்போ है? பயிற்சி நடக்குது. अब अभ्यास हो रहा है। இப்போ டெடிகேட்டட் லைஃப் குள்ள போறதுக்கு முன்னாடி अब समर्पण जीवन के अंदर जाने से पहले எலியா கேட்டாரு, एलिया ने पूछा, உனக்கு என்னப்பா வேணும்னு मुझे கேட்டாரு क्या எலிஷாட்ட. चाहिए करके पूछा एलिशा से। எலிஷா சொன்னாரு, एलिशा ने உங்க कहा, மேல இருக்கிற அபிஷேகத்துல ரெட்டிப்பான அபிஷேகம் என் மேல வரணும். आपके ऊपर जो अभिषेक है उसका दुगना अभिषेक मुझे நீ चाहिए। அரிதான காரியத்தை கேட்டாய், और तूने भले चीज को मांगा है। நான் போகும்போது நீ பார்த்தனா यदि मैं जाते समय तू देखेगा உனக்கு கிடைக்கும்னு சொன்னாரு. तुझे मिलेगा करके அதுக்கு बोला। அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? போகும்போது பார்த்தால், जाते समय देखेंगे तो அதாவது கடைசி நேரம் வரைக்கும் நீ என் கூட இருக்கணும். आखिरी, इसका मतलब आखिरी समय तक तू मेरे साथ रहना है। ட்ரைனிங் எடுக்கும்போது अभ्यास करते समय கடைசி செகண்ட் வரைக்கும் அங்க ட்ரைனிங் எடுக்கணும். आखिरी क्षण तक वहाँ पर अभ्यास करना है। பாதியிலே விட்டுட்டு ஓடக்கூடாது. आधे में छोड़कर नहीं जाना। ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்த பிறகு पूरी तरह से अभ्यास करने के बाद எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது एलिया जब उठाया लिया गया, எலிஷா அதை பார்த்தான். एलिशा ने उसे देखा, அங்க அவனுடைய சால்வை கீழே விழுந்துச்சு பாருங்க. और उसका जो चादर ऊपर से गिरा, அந்த சால்வை எடுத்துக்கொண்டு उस चादर
को लेकर எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி இந்த யோர்தான் அடிச்சான். और एलिया का परमेश्वर कहां करके यरदन पर मारा, யோர்தான் இரண்டாக பிளந்தது. यरदन दो भाग हो गया, அவன் டெடிகேட்டட் லைஃப் குள்ள வந்துட்டான். वो अपने समर्पण जीवन के अंदर आ गया। எலிஷால 3 கட்டங்கள் வந்தது. और एलिशा में 3 भाग आए। முதலாவது கட்டம் पहला भाग இனாகுரேஷன், उद्घाटन, இரண்டாவது கட்டம் और दूसरा भाग பயிற்சி கொடுத்தல், अभ्यास देना, மூன்றாவது கட்டம் और तीसरा டெடிகேஷன், समर्पण। இந்த காரியம் ஏனோக்குள்ள இருக்குது. ये बातें हेनोक के अंदर थी। இன்னைக்கு நீங்க ஏனோக்குனா आज आप हनोक हैं तो நீங்க இனாகுரேஷன் ஆயிருக்கிறீங்க. आप उद्घाटन पा चुके हो। என்னைக்கு நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீங்களோ जिस दिन आप पवित्र आत्मा का अभिषेक पाए हो, அன்னைக்கு இனாகுரேஷன் ஆயாச்சு. उसी दिन आपका उद्घाटन हो गया। அடுத்தாப்ல என்ன? आगे क्या? ட்ரைனிங் எடுங்க, अभ्यास कीजिए, பயிற்சி எடுங்க, अभ्यास लीजिए, பயிற்சி முடியும் வரைக்கும் எடுங்க. और जब तक समाप्त नहीं होता तब तक लीजिए। நேரம் வரும்போது समय आते ही அந்த டெடிகேட்டட் லைஃப்ல கர்த்தர் கொண்டு போவா. उस समर्पण जीवन के अंदर परमेश्वर ले आएगा। இதுதான் காரியம். यही है बात। சில நேரம் कुछ समय में இப்போ ஒரு சிறு குழந்தையை எடுத்துட்டு வராங்க, பாஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. अब एक छोटे बच्चे को पासवान के पास ला कर देते हैं। அவங்க சொல்லுவாங்க டெடிகேஷன் பண்ணு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. उनसे कहते हैं कि इसका समर्पण करना है। அப்போ அது டெடிகேஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். वो हम समझते हैं कि वो उद्घाटन है, அது டெடிகேஷன் தான். वो उद्घाटन है, ஆனா டெடிகேஷன்ல 3 பாகம் காமிச்சேனே. लेकिन वो उद्घाटन में 3 भाग मैंने बताया। அதுல முதல் பாகம் இனாகுரேஷன் பண்றாங்க. और उसका पहला भाग जो है उसका उद्घाटन करते हैं। பாஸ்டர் அந்த குழந்தையை கையில எடுக்கறாங்க. पासवान उस बच्चे को हाथ में लेते हैं, எடுத்து ஜெபம் பண்ணி பேர் வச்சு और उसे प्रार्थना करके नाम देकर அதை பெற்றோர் கையில கொடுக்கறாங்க. उसे माता पिता के हाथ में देते சோ हैं। இனாகுரேட் பண்ணி கொடுக்கறாங்க. उसे उद्घाटन करके देते हैं। அடுத்தால பெற்றோர் என்ன செய்யணும்? और अगला माता पिता क्या करना है? கர்த்தருக்குள்ள அவங்க ட்ரைனிங் கொடுக்கணும். परमेश्वर के अंदर उसको अभ्यास देना है। கர்த்தருக்குள்ள அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். उस परमेश्वर के अंदर उसका अभ्यास देना है। கடைசி வரைக்கும் அவங்க பயிற்சி பெறணும். आखिर तक वो अभ्यास लेना है। நேரம் வரும், समय आएगा, அப்ப டெடிகேட்டட் லைஃப்ல வந்துருவாங்க. वो समर्पण जीवन के अंदर आ நிறைய जाएंगे। பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? बहुत सारे क्या कहेंगे? பாஸ்டர்ட்ட கொடுத்து பிளஸ் பண்ணி வாங்கிடுவாங்க, पासवान से देकर आशीष करके लेंगे, இனாகுரேஷன் பண்ணி வாங்கிடுவாங்க. उसका उद्घाटन कर लेंगे, குழந்தைய சபைக்கு கூட்டி போக மாட்டாங்க. और बच्चे को कलीसिया में नहीं लेके जाते, குழந்தை பைபிள் வாசிக்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. और बच्चों को कलाम पढ़ने के लिए नहीं सिखाएंगे। ஜெபம்னால என்னன்னு தெரியாது. प्रार्थना बोलेंगे तो क्या है नहीं मालूम। கடைசில பெரியவன் ஆன உடனே और बड़ा होने के बाद குடிக்க ஆரம்பிச்சிடுறான். वो पियकड़ हो जाता है। அப்பாவுக்கு அடி, அம்மாவுக்கு அடி, माता को मार, पिता को मार, மனைவிக்கு அடி, பிள்ளைகள் அடிக்கிறான். और बीवी को मारता है, बच्चों को मारता है। அதுக்கு பிறகு அம்மா அப்பா சேர்ந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? उसके बाद माँ बाप क्या बोलेंगे? நான் அவனை அன்னைக்கே கர்த்தருக்குன்னு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தேன். मैं उसे परमेश्वर की सेवकाई के लिए उसको सौंप दिया था, இனிமே கர்த்தர் அவனை பார்த்துக் கொள்வார் अब परमेश्वर उसे देख लेगा, அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. ऐसे बोलेंगे। அது தப்பு. वो गलत है। ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய பெற்றோர் கொடுக்கல அப்படின்னா और जो माँ बाप उसे अभ्यास देना है वो नहीं देते तो அது அவங்க மேல விழுந்த கடமை. वो उनके ऊपर का जिम्मेदारी है। கர்த்தர் அவங்கிட்ட தான் கேட்பாரு. परमेश्वर उनसे ही मांगेगा। அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தால் वो हो सकता है वो चुना गया होगा तो அவன் நிச்சயமா வருவான். वो जरूर आएगा, அது வேற கட்டம். वो दूसरा बात ஆனா है। ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய பெற்றோர் கொடுக்கலன்னா लेकिन जो माँ बाप उसे ट्रेनिंग देना है उन्होंने नहीं दिया तो அந்த டெடிகேட்டட் லைஃப்ல எப்படி வர முடியும்? उस समर्पण जीवन में कैसे आ सकते சோ हैं? ஹானோக் அப்படின்னு சொன்னா हनोक का मतलब அதுல 3 காரியம் இருக்குது. उसमें 3 भाग है, இனாகுரேஷன், उद्घाटन, அப்புறம் பயிற்சி கொடுத்தல், और अभ्यास लेना, அப்புறம் டெடிகேஷன். उसके बाद இந்த समर्पण। 3 காரியம் வேணும். ये 3 चीज चाहिए। ஒரு மிஷின் எடுத்துக்கிடுங்க. एक मशीन को ले लीजिए, அந்த மிஷினை எடுத்து ये मशीन लेकर அத நீங்க அது செயல்படுறதுக்கு முன்னாடி और उसको चालू करने से पहले அத முதல்ல இனாகுரேஷன் பண்ணுவாங்க. उसका उद्घाटन करते हैं। அது ஒரு காரியத்துக்காக அந்த மஷின், वो एक काम के लिए वो मशीन है, அந்த மஷினை ஒரு அந்த காரியத்துக்காக வேலை செய்யறதுக்கு वो उस काम के लिए काम करने के लिए முதல்ல இனாகுரேஷன் பண்ணுவாங்க. उसका उद्घाटन करते हैं। அதுக்கு பிறகு எப்படி செயல்படும் சொல்லி கொடுப்பாங்க. उसके बाद वो कैसा काम करता है वो अभ्यास देंगे। அத வேலை பார்க்கறவங்கிட்ட சொல்லி கொடுக்கணும். जो काम करता है उसको सिखाना है, ட்ரைனிங் கொடுக்கணும். उसको अभ्यास देना है। அதுக்கு பிறகுதான் उसके बाद ही எதுக்காக அந்த மெஷினை வாங்குனாங்களோ और जिस काम के लिए उस मशीन को लिए அதோட ரிசல்ட்டை நீங்க பார்க்க முடியும். उसका रिजल्ट को आप देख सकते हैं। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? आज हमारा जीवन कैसा है? நீங்க ஹானோக்கா? अब हनोक है क्या? இந்த வருடம் கர்த்தர் உங்களை ஆனோக்குன்னு சொல்லணும். ये साल परमेश्वर आपको हनोक बुलाना है। நான் உங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் போது हम प्रार्थना करते समय உங்களை இனாகுரேட் பண்றேன். मैं आपका उद्घाटन करता हूँ। நீங்க
நீங்க ட்ரைனிங் எடுக்கணும். आप अभ्यास लेना है, கர்த்தருக்குள்ள ட்ரைனிங் எடுங்க. परमेश्वर के अंदर अभ्यास लेना है, நல்ல பயிற்சி எடுங்க. अच्छा अभ्यास लीजिए, முடிஞ்ச வரைக்கும் பயிற்சி எடுங்க. जितना हो सकता है उतना अभ्यास लीजिए। எலிஷாட்ட நிறைய பேர் சொல்லி பார்த்தாங்க, एलीशा के पास बहुत सारे लोगों ने बोला, நீ எலியா கூட போனது போதும், तू एलिया के साथ बहुत जा चुका, நீ ட்ரைனிங் எடுத்தது போதும், तू बहुत अभ्यास ले लिया, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லித்தா, हमें भी थोड़ा सिखा, எங்க கூட இருந்துரு, हमारे साथ रह जा, விட்டுறாதீங்க. नहीं छोड़ो। நீங்க ட்ரைனிங் கடைசி வரைக்கும் எடுங்க. आप आखिर तक अभ्यास लीजिए, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष அப்பதான் देगा, நீங்க ஹானோக்காக மாற तभी முடியும். आप हनोक बन सकते हैं। நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, बहुत सारे लोग कहते हैं, பிரதர் நாங்களும் டீகோடிங் படிக்கணும் பிரதர், भाई हम भी डिकोडिंग सीखना है, நாங்க உங்க கூட வந்துரட்டுமா? आपके साथ ही आ जाएं क्या? அது பெருசு இல்ல, वो बड़ी बात नहीं है, சொல்றது பெருசு இல்ல, बोलना बड़ी बात नहीं है, செயல்படணும். वो क्रिया में लाना है। கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आपको आशीष देगा, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं। கர்த்தர் உங்களை ஹானோக்காக ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर आपको हनोक के मानित आशीष ஒரு दे, டெடிகேட்டட் லைஃப் உங்களுக்குள்ள एक வரட்டும். समर्पण जीवन आने दो। ஹானோக்குள்ள எந்த அபிஷேகம் இருந்ததோ हनोक के अंदर जो अभिषेक थी, அதே அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரட்டும். वही अभिषेक आपके अंदर आने दो। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं, நீங்க கிரியை செய்யுங்க. आप क्रिया कीजिए, உம்முடைய பிள்ளைகளை ஆனோக்காக கூப்பிடுங்கப்பா. अपने बच्चों को हनोक के मानित बुलाइए, அவங்களை ஏனோக்காக மாத்துங்க. उन्हें हनोक बना दीजिए। ஏனோக்கு எப்படி உம்மோடு கூட அதிகமான நேரத்தை செலவழித்தாரோ, हनोक जैसा आपके साथ बहुत सारा समय बिताए, அதே போல वैसे ही உம்முடைய பிள்ளைகள் அதிகமான நேரத்தை உமக்கு கொடுத்து अपने बच्चे आपको ज्यादा समय देकर ஏனோக்கு போல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகட்டும். हनोक के मानित उठाए लिए जाने के लिए तैयार होने दो, லக்காக்காரதுக்கு ஆயத்தமாகட்டும். लगाक होने के लिए तैयार होने दो। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए, அவருடைய தேவைகள் அனைத்தும் उनके சந்திக்கப்படும். सारे जरूरतों को पूरा कीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல यहोशुआ பிதாவே. मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमेन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे, ஆமென். आमेन।